வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் அன்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஜூன் மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தினுடைய மாத பலனை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில மாதம், தமிழ் மாதம் இரண்டு முறைகளுக்கு உண்டான உத்தேசம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு கணிதம் செய்யப்பட்டுடைய 24 மணி நேரத்தினுடைய கணக்கேடுகள். தமிழ் முறைமைன்றது ஆதி காலத்திலிருந்து தொன்றுதொட்டு வரக்கூடிய பஞ்சாங்க விதிகளை கடைபிடிக்கிறது. அதனால் இந்த கலியுகாதி வருஷத்தில் பெரும்பாலோர் ஆங்கில ஆண்டுகளையே கணக்கீடு பண்ணுறா. அதனால் ஆங்கிலத்தை கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆங்கிலத்தினுடைய விஷயத்தை நம்ம போகிற இருக்கிறோம். அதனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிக்கு முதல்ல இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அது பலன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உத்தேசமாக இருக்கும். ஜூன் 1/6/2024 மாலை 4 மணிக்கு சனிக்கிழமையில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் 12 ராசிக்கு எவ்வித பலன் அமையப் போகிறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதற்கடுத்து 12/6/2024 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் சுபபோகவாதியான சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரும் காலம் 12 ராசிக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 15/6/2024 சுக்கிரனும் பகவானும் சூரிய பகவானும் இரண்டுமே சேர்ந்து 12 மணி முதல் 12:30 நடுநிசையில் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறா. அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் 3 பாவங்களில் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு எவ்வித யோக பலன்கள் கிட்டும் அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். 29/6 இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29/6/2024 பகல் 12:24 மணிக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்திற்கு 12 ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, என்ன யோகம் தரப்போகிறது, எந்த பாதகத்திலிருந்து நாம் விடுவிப்பதற்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தான் நாம் இந்த பலாபலனில் பார்க்க இருக்கிறோம். வாங்க 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு எவ்வாறு ஒத்துழைக்கப் போகிறது? மாதத்தினுடைய முதல் படியிலே மிதுன ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார். ஆமாம், லாபாதிபதி அந்த பாவகத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மிதுன ராசிக்கு 6க்குரியவன் வலுக்கிறார். 6ஆம் இடம் வலுக்கிறது. 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ரு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம கடந்து போயிடக்கூடாது. 6ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய தொழில் வெற்றிக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார், என்னுடைய நிறுவனம் மேலேயே போக மாட்டேங்குது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் சார், மன அழுத்தத்தில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் இப்போது யோகம், இந்த மாதத்திலிருந்து யோகம். செவ்வாய் மேஷத்தில் இருக்கும் வரை மிதுனத்திற்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் மேம்படுவதற்கான ஆயத்த பணிகள் அத்தனையுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்களால் ஒரு செலவுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தை புதுப்பிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சின்ன சின்ன கோளாறுகள் வண்டி வாகனத்தில் இருக்குது அப்படின்னா அதை ஒரு மெக்கானிக்கஸும் வச்சு நம்ம சரியாக பண்ணிவிட்டு இப்போ வண்டி வாகனங்கள் ரிப்பேர் இல்லாமல் நல்லபடியாக ஓடுறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படின்றத சொல்லிடலாம். 2க்குரியவன் சந்திர பகவான் தினம் பயிற்சியாக கூடியதுனால நட்சத்திர சஞ்சாரம் பண்ணுறதுனால அது தினப்பலனாக போயிடுறது. நாம் சொல்லக்கூடிய இந்த மாத பலன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய பயிற்சியில் தான் நம்ம சொல்லின்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாது இந்த மிதுன ராசிக்கு 3க்குரியவன் 12 இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது எப்பயுமே இந்த ஜூன் மாதத்தில் இந்த மிதுன ராசி நேயர்கள் பார்த்தோம் அப்படின்னா 3க்கும் 12க்கும் சம்பந்தப்பட்டாலே அந்த ஜாதகர்
கடுக்கன் போடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய காலம், சூரியன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணியிருக்கக்கூடிய காலங்கள் காது குத்து வைத்து கொள்ளலாம். ஆமாம், குழந்தை பருவத்தில் இருக்கிற, பாலவ பருவத்தில் இருக்கிற காது குத்து வைக்கலாம்னு பார்க்குறோம் சார், வைக்கலாமா அப்படின்னு சொல்லுமா. 3-12 சொந்தமாகணும். 3-12 டச் ஆனால் அது காது குத்து விசேஷம் அப்படின்னு போயிருது. ஆமாம், அந்த விசேஷத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரங்களுக்கு. மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணுறார். ஆமாம், ஏன்னா ராகு கேதுகள் இப்போ பயிற்சி இல்லை. நம்மளுடைய ஜூன் மாதத்தில் 4ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணுறது வாகனங்களுக்கு உண்டான அவதிகளை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கேது ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே அவ்வளோ சட்டுன்னு கொடுக்க மாட்டார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 4ஆம் இடத்தினுடைய பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதனுடைய பரிகார பேதங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்நாளை வளப்படுத்தி கொள்ளுங்கள். முதல்ல நம்முடைய ஜாதகத்தில் கோச்சார ரீதியாக கிரக சஞ்சாரங்கள் நம்மளுக்கு ஊழ்வினை கருவாக்களை எவ்வாறு தருகிறது அப்படின்றத கான்சன்ட்ரேஷன் பண்ணி மைனஸ் ஆர் ப்ளஸ், மைனஸ் என்னவோ அதுக்கு ரெமெடி முதல்ல தீர்வு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும், அது நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திடும். ஆமாம், அதிர்ஷ்டம் அப்படின்றது ஜாதகத்தில் அதுவாக வர்றது, அது நடந்துடும். மற்றபடி மைனஸ் அப்படின்ற விஷயத்திலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் 9 இருக்கும்போது யோக சனி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த யோகத்தால் வரக்கூடிய சனி 8க்குரியவனு அவர் தான். அதனால் 8ஆம் அதிபதி 9 இருக்கிறது சட்டு தந்தைக்கு ஆயுள் பங்கத்தை கொடுத்தாலும் பாக்கிய சனி உங்களுடைய ஏற்றமிகு வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் அந்த சனி பகவான் அந்த பாக்கிய சனியாக இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. நிரந்தரமான வெற்றியை தரக்கூடிய சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் 15 நாட்கள் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. 15 நாட்களுக்கு பிறகு உங்கள் ராசியில் இந்த 3 கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்களும் ஒன்று சேர இருந்து உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9 பாவங்களை பார்க்கறதுனால இந்த மாதத்தினுடைய 15 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அற்புதமான பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆரம்பத்தில் சில விரயங்களை கொடுத்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புத கடாட்சம் அருளப்போகிறது அப்படின்னு சொல்லப்படும். மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கிரக சஞ்சாரத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள மிதுன ராசினாலே அம்பாளினுடைய வழிபாடு அற்புதத்தை தரும். ஏன்னா பஞ்சம ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் அவர்களுக்கு அம்பாள் வடிவிலே காட்சி அளிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் அம்பாளையும் குலதெய்வத்தையும் போய் கும்பிட்டுனே வாங்க, மிகப்பெரிய ஒரு விருத்தி உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத இந்த வேலையில் நான் சொல்லிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சூரியனார் வழிபாடு, சூரியனர் கோயில் சென்று வழிபாடு. கும்பகோணத்தில் சூரியனார் கோயில் இருக்குது. முடிஞ்சால் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை உங்களுடைய மாதமாக ஆக்கிக்கொள்வதற்கு சூரியனார்னுடைய வழிபாடு செய்யுங்க. சூரியனார் கோயில் எனக்கு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது சார், என்னால் போக முடியலன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் காலையில் எழுந்து சூரிய பகவானை சஞ்சாரம் பண்ணுங்க, சூரிய பகவானுக்கு சேவார்த்தி பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஆமாம், ஆதவா, கதிரவா, மாதவா, தினகரா, துரூபரா, தயாதரா, இளம்பருதியே என்றும் என் இன்னல்களை தீர்க்க வாவா அப்படின்னு மனதார அந்த கதிரவனை வழிபடுங்க. பாஸ்கராய வித்மகி திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதய, இந்த 3 வரி இந்த மந்திரம், காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் மனதார இன்செர்ட் பண்ணி டெய்லியும் தினம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாலோ அவருக்கு இந்த பூலோகத்தில் மிகப்பெரிய ஒரு விருத்தி கொடுக்கறதா இந்த சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் நம்மளுக்கு உதவுது. அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சூரியனார் கோயில் போங்க, சூரிய பகவானை வழிபடுவதை வாழ்வியலாகவே நீங்கள் தொன்றுதற்று வழிபாடும் பழக்கத்தை வைத்துக்கோங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அற்புதமான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம்.
கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. மிதுன ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் கும்பாபிஷேகம் உங்கள் ஊர் பக்கத்துலேயே உங்கள் கோயில்கள் நடக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கலந்துட்டு கோதுமை எடுத்து தானம் பண்ணுங்கள். அந்த யாக குண்டத்தில் கோதுமை தானம் கொடுங்க. அக்னி பகவானுக்கு கோதுமையை சேவார்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லப்படும். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் விட்டு கொடுப்பது அவர்களுக்கு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் தான் முன்னாடி நிற்கணும், நாம் ஜெயிக்கணுன்ற கான்சன்ட்ரேஷன் ரெண்டாவது ஜெயிக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை. சில இடங்களில் விட்டு கொடுத்தால் மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. பாயாசம் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் போகும் முன்னே மிதுன ராசி நேயர்கள் அனைத்து விஷயங்களையும் முடித்துவிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் தூங்கும் பொழுது பால் பாயாசம் சாப்பிட்டு விட்டு தூங்குவது கிரக தோஷத்திலிருந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆபத்து பண்ணும். மறுநாள் எழுந்திரிச்சு உங்களுடைய அறிவு வெளிப்படும், ஞானம் வெளிப்படும். இன்றைக்கி என்ன செய்யணுன்ற உத்வேகம் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் கொடுக்கும். இந்த மாதத்தினுடைய பலாபலன் இதுதான். பயனடையுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஒரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது மாத கிரகங்களாகிய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சுட்டு தான் கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் சொல்கிறதுன்றது பொதுவான ஒரு விதியாக சொல்லப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுக்கு எந்த பாவகத்தில் உங்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தீர்க்கமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் முழு பலன் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பொது பலன் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு 30% பலன்கள் தான். மீதி 60-70% பலன்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, கோச்சார ரீதியாக சுபகிரக பார்வை இப்போது இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய முடிவுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கோங்க. உலகம் உன்னதமாகட்டும், மக்கள் வாழ்வாங்கு அனைத்து வளம் பெற்று வாழணும், இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். சர்வம் சக்தி.